வணக்கம் மக்களே. இன்றைக்கி தேதி 9 ஜூலை 2025. நான் பேசணும்னு நினைக்கிறது இஸ்ரேல், ஹமாஸ், காசா அவங்களோட பிரச்சனை என்னங்கிறது. 2023 இது ஆரம்பிச்சிருக்குதுங்க. 250க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய மக்களை ஹமாஸ் பனைக்கைதியாக பிடிச்சிருக்கிறாங்க. அதில் இப்போ 50க்கும் மேற்பட்ட மக்களை அவங்க கொண்டிருக்காங்க. 150க்கும் மேற்பட்ட மக்களை திரும்ப வெளியே விட்டுருக்காங்க. இப்போ திரும்பவும் 50 மக்கள் மட்டும் இன்னும் ஹமாஸ் கைவசம் இருக்கிறாங்க. இந்த 50 மக்களை மீட்கிறதுக்காக நடத்தப்படுற போர் தான் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனா வாருக்கான முக்கிய காரணம். பாலஸ்தீனத்தில் ஹமாஸ்னு ஒரு இயக்கம் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்குது. இந்த பிடிச்சி வச்சுருக்குறாங்க. அவங்களுக்கு கோரிக்கைகள் இருக்குது. இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா நாடுகள்லேயும் சண்டை நடக்கும்போது இஸ்ரேல் மட்டும் பொதுவாகவே இருந்து எல்லா நாடுகள் கூட வணிகம் பண்ணவங்க, எல்லா உலக பொருளையும் சரி, இப்போவும் சரி, அவங்க மிகப்பெரிய பணக்காரங்க. அவங்க முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. பணங்கிற ஒரு விஷயத்த நம்ப வைக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ண வணிகர்களில் அவங்க முக்கியமானவங்க. அவங்க தான் பல நிறுவனங்களோட முக்கியமான பங்குகளை வச்சுருக்காங்க, அதிகப்படியான பங்குகளை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பணங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. இப்போ உலக அரசியலில் அவங்க அசைக்க முடியாத ஒரு சக்தி. அதை நீங்கள் அவங்க தவிர்க்கவே முடியாது. இப்போ அவங்க அந்த 50 பேரை மீட்கிறதுக்காக எவ்வளோ பெரிய போர் நடத்திட்டு இருக்காங்கன்னா, மத்திய கிழக்கு இந்த முஸ்லீம் நாடுகள் கூட, எல்லா நாடுகள் கூடயும் போர் தொடுக்கிற மாதிரி தொடுத்துட்ருக்காங்க. ஈரான்கிறது இந்தியாவோட பெரிய நாடு. அந்த நாடு கூடயும் ரெடியாக இருக்காங்க, தயாராக இருக்காங்க சண்டை போடுறதுக்கு. ஒருத்தவங்க இவ்வளோ வலிமையாகிறதுக்கு காரணம் என்னென்னா, உழைப்பு, விடாமுயற்சி, முன்னேற்றம், சகிப்புத்தன்மை, பொறுமை, ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிரங்காலத்தில் பணம்னு ஒரு விஷயத்த நம்ப வச்சு அது மூலமாக பல நன்மைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு கொடுத்ததுனால, தீமைகளும் இருக்குது. நன்மைகள் நடக்கும்போது தீமைகள் நடக்கும். கொண்டு கொடுத்ததுனால இவங்க இப்போ அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்காங்க. அதனால் என்றைக்குமே ஒரு எழுச்சி வரணும்னா முதல்ல அது நம்மக்கிட்டேருந்து வரணும். அது செய்யும்போது மற்றவங்களுக்கு அதில் ஒரு பயன் இருக்கணும். அந்த பயன் அதிகப்படியான மக்களுக்கு அது சேரும்போது அதோட எதிர்வினை ஆற்றல்கள் நம்மளுக்கு பல நன்மைகளை வைக்கும். இப்போ இஸ்ரேலுக்கு நடக்கிற மாதிரி இது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. ஆனால் நம்ம அதை சரியாக அது மூலமாக ஒரு பயன்களை பயன்படுத்துகிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். அதை இஸ்ரேல் மறுபரிசீலனை செய்யணும். நன்றி.